ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். இன்று நீ படும் வேதனையை விட உன்னை உதறிவிட்டு சென்றவர்களை நினைத்தும், உன் மனதை காயப்படுத்துபவர்களை நினைத்தும், உன் மனதை கஷ்டப்படுத்திவிட்டு நீ வேண்டாம் என்று உன்னை உதறி சென்றவர்களை நினைத்தும் தான் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்மை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல தோற்றத்தை வைத்துக்கொண்டு நீ மட்டும் கவலையோடு உலாவிக் கொண்டிருப்பது போல தவறாக நீயே ஒரு சிந்தனை கதாபாத்திரத்தை உருவாக்கி கொண்டு அதை நினைத்து நினைத்தே வருத்தத்தோடு இருக்கிறாய். நான் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு கருணை காட்டிக்கொண்டே இருப்பேன் என்பது உண்மையல்ல. அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவரவர் கர்மாவை அவரவர்கள் கழித்துதான் ஆக வேண்டும். இப்பொழுது உன் வேதனையை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் பலர் சிரித்திருக்கலாம், கிண்டலாக பேசியிருக்கலாம், ஏன் உன் மனதை ரணப்படுத்தி இருக்கலாம். ஆனால் உன் தந்தையாகிய நான் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று உன் கண் பார்க்க நான் அதை நிச்சயமாக செய்வேன். நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு பாபாவின் உதவி நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் மனதில் இருந்தால் போதும். வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். தேவையில்லாத பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றம் நிகழ்ந்து இருக்கிறது? நம்மை ஏளனமாக பேசியவர்களா நம்மிடம் வந்திருக்கிறார்கள்? நம் வாழ்க்கையிலா இந்த திருப்பம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நீயே உன்னை சரி பார்த்து கொள்வாய். நம் வாழ்க்கை சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறதா, அல்லது ஏதேனும் கனவு லோகத்தில் நாம் வாழ்ந்து மிதந்து கொண்டிருக்கிறோமா என்று நீயே மீண்டும் உன்னை சரி பார்த்து கொள்வாய். அந்த நபரால் உனக்கான பெரிய உதவி உன்னிடம் வந்து சேரும்படி நான் பார்த்து செய்வேன். உன்னை தூக்கி எறிந்துவிட்டு உன் மனதை ரணப்படுத்திவிட்டு நீ வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் முன்னிலேயே உன்னை வானளவில் உயர்த்தப் போகிறேன். அவர்கள் கண் பார்க்க நீ வாழ்க்கையில் முன்னேறத்தான் போகிறாய். உன்னை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னுடைய பிரம்மாண்ட வளர்ச்சியை பார்த்து மெய்சிலிர்த்து நிற்பார்கள். இந்த நல்ல எண்ணம் படைத்தவரையா நாம் தவற விட்டுவிட்டோம் என்று மனதளவில் குன்றி நசுங்குவார்கள். இப்படி ஒரு அரிய பொக்கிஷத்தை தவற விட்டதற்காக உன்னை விட்டு விலகி சென்றவர்கள்தான் வருந்த வேண்டுமே தவிர, என் பிள்ளையாகிய நீ, என் பொக்கிஷமான நீ மற்றவர்களை நினைத்து வருந்தக்கூடாது. மிகப்பெரிய உதவி அந்த நபராலே உனக்கு வந்து சேரும்படி நான் பார்த்து செய்வேன். ஆச்சரியத்தில் மிதக்கத்தான் போகிறாய். மிகப்பெரிய பேருதவி அவர்களாலேயே உன் வாழ்க்கையில் நிகழும். அதை நான் நிகழ்த்தி வைப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வாழ்க்கையே கஷ்டமாக இருக்கிறதே என்று வேதனைப்படும் என் குழந்தையே, உனக்காக மிகப்பெரிய உதவியை நான் உனக்கு வழங்கப் போகிறேன். சந்தோஷமாக இரு. உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறந்து விடாதே. உன்மேல் முழுமையாக அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுத்து விடாதே. உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே குழந்தையே. பலமுறை நான் உன்னிடம் கூறியும் நீ கேட்காமல் உன்னுடைய மனதையும் மாற்றிக்கொள்ளாமல் எப்பொழுதும் வருத்தத்தோடவே கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் குழந்தையே. உன்னுடைய கஷ்டங்கள் முடியப் போகிறது. உன்னுடைய வேதனைகள் தீரப்போகிறது. உன்னுடைய சோகங்கள் எல்லாம் மறையப் போகிறது. உன் வாழ்வில் நல் மாற்றங்கள் நிகழப்போகிறது என்று நான் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் என் குழந்தையே, எதையும் காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாமல், எதையுமே புரிந்து கொள்ளாமல் நீ கவலைப்படும் விஷயத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறாய்.
அதுதான் உன் மனதையும் குழப்பிக்கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்திக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கிறாய். நினைப்பது ஒன்று, நடப்பது இன்னொன்று. நீ நடப்பதை எல்லாம் நல்லதாய் எண்ணிக்கொள். நீ நினைப்பது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் தளர விட்டு விடாதே. இதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம். நீ நினைப்பதும் நிச்சயமாக ஒரு நாள் நடந்தே தீரும். தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் சாயப்பா உனக்கு நடத்தி காட்டுவேன். வாழவே தகுதியில்லை எனக்கு என்று நீயே ஒரு முடிவை எடுத்துவிட்டு அந்த முடிவுக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். குழந்தையே, உன் வாழ்க்கைக்கு வாழ தகுதியான அனைத்தையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீ வாழ்வதற்காகவே இந்த பொக்கிஷமான வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கிறது. அதை எண்ணி எண்ணி வருத்தம் கொள்ளாதே. உனக்கான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பூர்வ ஜென்ம கணக்கு எல்லாம் முடிந்து விட்டது. இதோ புது கணக்கு உனக்காகவே துவங்கப் போகிறது. நீ ஆச்சரியத்தில் உறைந்து நிற்கத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை பார்த்து பார்த்து. நான் என்ன பாவம் செய்தேன் என்றே தெரியவில்லை. என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோதனைகளும் சோகங்களும் துன்பங்களும் நிரம்பி வழிகிறது என்று கவலை கொள்ளாதே என் பிள்ளையே. உன்னுடைய பூர்வ கணக்கு, உன்னுடைய கர்மா எப்பொழுதும் தவறாக நடக்காது, தவறாகவும் நிகழாது. ஆனால் உன்னுடைய கர்மா கழிந்து விட்டது குழந்தையே. வாழ வேண்டும், வாழ்வதற்காகவே வாழ வேண்டும் என்று முடிவு செய்து கொள். நல்ல வசந்த காலம், உனக்கான மகிழ்ச்சியான காலம், உனக்கான சந்தோஷமா நிறைந்த காலம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கான வசந்த காலத்தை உருவாக்க உன் சாயப்பா நானும் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த வேளையில்தான் நானும் இறங்கி இருக்கிறேன். உனக்கான புது வாழ்க்கையை துவக்கவே நானும் காத்து கொண்டு இருக்கிறேன். நான் உனக்கு இனிப்பை பரிமாறப் போகிறேன். என் அன்பு பிரியமே, நீ என்னிடம் வந்து கேள்வி கேட்கிறாய். சாயப்பா, நான் உங்களை பரிபூர்வமாக நம்பிதான் இருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் உங்கள் மீதுதான் உள்ளது. ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி இந்த ஒரு கசப்பான விஷயம் நடந்தது? உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இனிப்பை பரிமாறுகிறேன் என்று கூறிக்கொண்டே இருக்கிறீர்களே, நல்லதை நடத்தி கொண்டே இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே இருக்கிறீர்களே, ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் கசப்பான சம்பவங்களை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று என்னிடம் நீ வந்து கேட்கிறாய். என் அன்பு பிள்ளையே, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு கசப்பான மருந்தை கொடுப்பதற்கான காரணம் என்ன என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது நீ மனப்படும் பாட்டினால் அந்த உண்மை உனக்கு புரிந்தும் புரியாமல் போல் இருக்கிறதா என்று எனக்கு புரியவில்லை என் பிள்ளையே. உடல் சரியில்லாத தன் குழந்தைக்கு அந்த கசப்பான மருந்தை புகட்டுவதால் தன்னுடைய குழந்தையின் உடல் நிலை சீராகும் என்ற காரணத்தினாலே மருந்து கசக்கும் என்று தெரிந்தும் தன் குழந்தைக்கு ஒரு தாய் மருந்தை பரிமாறுகிறாள். அதே போலத்தான் குழந்தையே, உனக்கு இந்த வாழ்க்கை கசக்கும், உனக்கான இந்த வாழ்வை கஷ்டமாக இருக்கும் என்று தெரிந்தும் நான் உனக்கு அதை கொடுக்கிறேன் என்றால் அது மருந்தாக ஏற்றுக்கொள். அந்த மருந்தை ஏற்றுக்கொள். உன்னுடைய உடல் நிலை போல உன் வாழ்க்கையும் சீராக மாறும். ஒரு தாய் எவ்வளவு மனவேதனையோடு அந்த மருந்தை தன் குழந்தைக்கு புகட்டுவாளோ அதே போலத்தான் குழந்தையே, நானும் அந்த வாழ்க்கையை உன்மீது, கசப்பான வாழ்க்கையை உன்மீது திணிக்கிறேன் என்று நினைத்து கொள்ளாதே. உன் வாழ்வு மேம்பட, உன் வாழ்வு சிறக்க, உன் வாழ்க்கையை மேம்படுத்தத்தான் நான் அந்த நிகழ்வை உன் வாழ்வில் நிகழ்த்தி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். புரிந்து கொண்டு உனக்கு வந்த பிரச்சனையையும் கசப்பையும்
சோதனைகளையும் தைரியமாக எதிர்கொண்டு நில். உன் வாழ்வு நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு மகிழ்ச்சியாகவே மாறும். உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா எப்பொழுதும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படுவதை பார்க்கும் அந்த தருணத்தையும் நான் எதிர்நோக்கி காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழாது என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். என் அன்பு பிரியமே, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கத்தான் செய்யும். அவ்வப்போது மனம் துவண்டும் விடலாம். அப்போதெல்லாம் சந்தர்ப்பத்திற்கு தகுந்தபடி உன்னுடைய மந்திர சொற்களை, பொருத்தமானவற்றை அடிக்கடி உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் ஜெயிக்க முடியும் என்பதை உன் மனதில் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய மனம் நிமிர்ந்து நிற்கும். உன் மனதில் ஒரு புது சக்தி பெருகும். உன்னை வெற்றி நெருங்கும் அந்த நிமிடம். என் அன்பு பிரியமே, வழிகள் இல்லாமல் வழிகளே இல்லை. விழிகள் மூடினால் வெற்றிகள் இல்லவே இல்லை. முயற்சி இல்லாமல் மகிழ்ச்சி என்பது கிடையவே கிடையாது. முயன்ற மனிதன் தோற்றதாக சரித்திரமே இல்லை குழந்தையே. எனவே முயற்சி செய்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. எந்த நிமிடமும் நம்மால் இது முடியுமா என்று நினைத்து நின்று விடாதே. எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக ஜெயித்தே காட்டலாம். என் அன்பு பிரியமே, நான் உனக்கு வைத்த சோதனைகள் அனைத்தையும் நீ வென்றுவிட்டாய். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை நான் உனக்காக உருவாக்கியே விட்டேன். உனக்கு வரும் வாய்ப்பை எப்பொழுதும் நழுவ விட்டு விடாதே. வாய்ப்பு சில முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்துபவனே வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவான். குழந்தையே, உனக்கான அந்த வாய்ப்பு இதோ வந்து கொண்டே இருக்கிறது உன்னை நோக்கி. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய். உனக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் எப்பொழுதுமே உன் சாய் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. நீ கேட்ட வரமெல்லாம் உனக்கு தப்பாமல் நான் தரப்போகிறேன். இனி எதற்குமே கலங்காதே, தைரியமாக இரு. நான் உன்னோடுதான் இருக்கிறேனே. எதற்காக இந்த பயம் உன் மனதில்? மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்ற பழகு. எப்படி உன் வாழ்க்கையில் நீ இருக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களோ அல்லது மற்றவர்களோ அதை முடிவு செய்யக்கூடாது குழந்தையே. எப்பொழுதும் ஒரு தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். என் வாழ்வை மேம்படுத்த என் அப்பா எனக்கு உறுதுணையாக இருப்பார். நிச்சயமாக என்னை வாழ்க்கையில் வெற்றியடைய வைப்பார் என்ற சிந்தனையை, என்ற வார்த்தைகளை, நல்ல எண்ணங்களை மீண்டும் மீண்டும் உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாருமே தடுக்கவும் முடியாது. நான் உனக்கு கொடுக்க வேண்டாம் என்று நினைப்பதை யாராலும் உன்னிடம் சேர்க்கவும் முடியாது. உனக்கு தேவையில்லாததை நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். நம்பிக்கை, பக்தி, பொறுமை, சகிப்புத்தன்மை, நம்பிக்கையோடு வரும் தைரியம் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நீ கடைப்பிடித்தால் நீ செல்லும் பாதை மிக சரியான பாதையாகவே இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. நீ ஜெயமாக நலமோடு வளமோடு தான் வாழ்வாய். உன்னோடு எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை அவமானப்படுத்துபவர்களை, உன்னை வேண்டாம் என்று உதறி ஒதுக்குபவர்களை நினைத்து மனம் வருந்தாமல் இடு. ஏனென்றால் உனக்கு தேவையானதை உனக்கு தகுந்த நேரத்தில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இரு. நீ பொறுமையாக இருந்து பார். உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், அவர்களே கண் பார்க்க நீ
மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து அவர்கள் முன்பு வந்து நிற்பாய். என் அன்பு பிள்ளையே, என்னுடைய கருணையான பார்வை எப்பொழுதும் உன் மீது இருக்கிறது. பயமில்லாமல் நீ உன்னுடைய வழியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெற்றிக்கான இலக்கை தொடுவாய், தொட்டே விடுவாய். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறேன். 8 திசைகளிலும் இருந்து என் பார்வை உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு முன்பாக ஒரு வழிகாட்டியாகவும் பின்பாக ஒரு பாதுகாவலனாகவும் நான் இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் எழ வேண்டாம். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன். உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என்னிடம் ஓடி வந்து நீ மண்டியிட்டு அழும் பொழுது என் மனம் என்ன வேதனைப்படுகிறது என்பது உனக்கு புரியுமா? நான் அதை எப்படி விவரிக்கும் என்பது கூட எனக்கு தெரியவில்லை. என் மனம் அத்தனை வழிகளோடு சுமந்து கொண்டிருக்கிறேன். நீ கண்ணீர் விடும்போது உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் வாங்கி கொண்டு உனக்கு சிறிதளவே கொடுக்கிறேன். உன்னால் எதை தாங்கிக் கொள்ள முடியுமோ, உன் மனதால் எதை தாங்கிக் கொள்ள முடியுமோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுக்கிறேன். அதுவும் உன்னை காயப்படுத்த வேண்டும், வேதனைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல. உன்னை பற்றி நீ புரிந்து கொள்ளவும் உன் வாழ்க்கையை பற்றி நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கஷ்டத்தையும் உன்னை நோக்கி நான் அனுப்புகிறேன். எனவே அதை புரிந்து கொள். எனக்கு மட்டும் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. உனக்கு சோதனைகள் வருகிறது என்றால் இன்பங்கள் உன்னை சூழப்போகிறது என்று அர்த்தம். போராட்டம் மட்டுமே சூழ்ந்து இருப்பது போல நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றால் மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை சூழப்போகிறது என்றுதான் அர்த்தம். துன்பத்திற்கு பின் வரும் இன்பமே இரட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராகு, ஆயத்தமாகு. உனக்கான நல்ல நிகழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எனவே வீணாக நிராபகரிப்புகளை கண்டு மனமுடைந்து நம்மை வெறுத்துவிட்டார்கள், நம்மை நிராகரித்து விட்டார்கள் என்று நீயே தவறாக எண்ணிக்கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. உன் மனம் விரும்பும் மகள நிகழ்வு கூடிய விரைவில் உன் வாழ்வில் நிகழும். நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன். உன்னுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் 100% நான் நிறைவேற்றித் தருகிறேன். உன் சாயிபாபா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்படி இருந்தால் நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதில் ஒரு புது தெம்பு உணர்வதை நீயே உணர்ந்து கொள்வாய். நான் இருக்கிறேன், எதற்கு நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது வருவது நம்பிக்கை. பல செயல்களை முடித்து காட்டும் போது வருவது சந்தேகமில்லாத நம்பிக்கை. தொடர்ந்து நாம் சொல்வதை எல்லாம் செய்து காட்டும் போது வருவது நம்பிக்கை மேல் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மேல் நம்பிக்கை வந்துவிட்டது என்றால் நீங்கள் தன்னம்பிக்கை பெற்றவராய் ஆகிவிட்டீர்கள் என்றுதான் பொருள். அலைகள் இல்லாமல் கடல் இல்லை என்பது போல பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை என்பது இல்லவே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டால் அதால் மனதில் போட்டு பயந்து கொண்டு மனமுடைந்து நொறுங்கி போகவே கூடாது. பிறந்த உடனேயே உன்னுடைய பிரச்சனை தொடங்கிவிட்டது. பசிக்காக பிறந்தவுடன் அழுதோமல்லவா? அன்றுதான் அங்குதான் உன் முதல் பிரச்சனையே தொடங்குகிறது. பிறகு வளர வளர வாழ்க்கையில் பணப்பிரச்சனை, உறவு பிரச்சனை, உளவியல் பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகள் அணிவகுத்து வந்து உன்னை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிந்துவிட்டால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கி விடுகிறது. ஒரு கட்டத்தில் நமக்கு நாமே பிரச்சனையாகி விடுகிறோம். நாம் தான் நமக்கு பிரச்சனையே என்ற நிலையும் உருவாகத்தான் செய்கிறது. அப்படியானால் என்னத்தான் செய்வது சாயிநாதரே என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. பிரச்சனைகள் உனது வளர்ச்சிக்கு அடிப்படை என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள். எப்போதெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறாயோ அப்போதெல்லாம் நீ வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பிரச்சனைகளும் தடைகளும்
போராட்டங்களும் துன்பங்களும் வரும்பொழுது விழிப்புணர்வுடன் யோசித்து அதிலிருந்து எப்படி மீள்வது என்ற சிந்தனையை உன் மனதிற்குள் சுழல விட்டு கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீரலாம். உனக்கு வரும் போராட்டங்களையும் துன்பங்களையும் தடைக்கற்களாக பார்க்காமல் படிக்கற்களாக, உன் வளர்ச்சிக்கான படிகளாக பார்க்க கற்றுக்கொள்ளும் போது உன் வாழ்வு மிக முன்னேற்றமான வாழ்க்கையில் செல்லும். அதற்கு நானே சாட்சி. நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் எழ வேண்டாம். நான் எப்பொழுதும் உன்னோடே இருக்கிறேன், உன்னோடே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டே இருக்கிறேன். எனவே நிராகரிப்புகள், போராட்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் என்று எது வந்தாலும் அதை பார்த்து பயந்து மனம் நொந்து விடாதே. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உன்னுடைய கஷ்ட காலத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன். உன்னுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் 100% அதை நான் நிறைவேற்றியே தீருவேன். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்.